சார் வணக்கம் சார். வணக்கம், டாக்டர் கிரி பேசுறேன். சார் நாளைக்கு செகண்ட் டெஸ்ட் ஆரம்பிக்கிற போகுதுங்க சார். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து இந்தியா ஒரு பெரிய லாஸ்ன்னே சொல்லணும், இன்னிங்ஸ் லாஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஆமா ஆமா சார். இந்த சூழல்ல இப்ப செகண்ட் டெஸ்ட் வந்து எப்படி இருக்க போகுது, இந்தியா என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி விளையாடுவாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம 11 பேசலாம் சார். 11 என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? சார் அது 11 பேச முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். இந்த போன ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஓகே, 2 தான் வித்தியாசமே. ஒன்னு வந்து எல்கர், ஜென்சன் 2 பேரும் பேட்டிங். ரசிகர்களுக்கு வந்து ஜென்சன் சொன்னா புரியுமா, என்சன் சொன்னா புரியுமா தெரியல. நான் என்சன்னே சொல்றேன். ஆமா, என்சன்னே சொல்றேன். ஹைதராபாத் விளையாடு எஸ்ஆர்ஹெச்க்கு. ஸோ எல்கர், என்சன் இவங்க 2 பேர் தான் தே மேட் தி டிஃபரன்ஸ் இன் தி பேட்டிங். மற்ற எல்லாம் ஃபெயிலியர். கரெக்டா? அந்த எல்கர் வந்து எக்கச்சக்கமா விளையாட்டாரு. எக்ஸலன்ட் பேட்டிங். அண்ட் எப்படி இந்த விக்கெட்ல அதாவது இந்த பவுன்சி ஸ்பீடி விக்கெட்ல எப்படி விளையாடணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி விளையாடினார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஓகே, அவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்தாங்க. ரைட், அது ஒண்ணு. ரெண்டாவது என்சன் விளையாடின இன்னிங்ஸ் தான் டர்னிங் பாயிண்ட். ஏன்னா இப்ப நமக்கும் கேஎல் ராகுல் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிரமாதமா விளையாடினாரு, செஞ்சுரி வச்சாரு. ஆனா ரெண்டாவது பேட்டிங் யாரும் விளையாடல அந்த மாதிரி. ஸோ இது என்சன் என்ன பண்ணாரு, ஒரு 85 ரன்ஸ் பிரமாதமா அடிச்சு அந்த பெரிய ஸ்ட்ராங் 400 டோட்டல் கொண்டு வந்துட்டார். ஓகே, இதை நம்ம ஆளுக பண்ணல ஃபர்ஸ்ட். ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது இப்படி திருப்பி வருவோம். அவங்க போலிங் வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியாவை தலை தூக்க விடாம கேஎல் ராகுல் 100 அடிச்சா கூட 245 ஆல் அவுட் ஆகி விட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கண்டினியூஸ் ப்ரெஷர் கொடுத்து அந்த பால் ஒரு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போலிங் போட்டு அழகா அந்த விக்கெட்டை யூஸ் பண்ணிட்டு எல்லாமே ஃபாஸ்ட் பால் விளையாடுனாங்க. ஒரு ஸ்பின்னர் கூட விளையாடல அவங்க. கரெக்டா? அது மாதிரி பண்ணி எல்லாமே ஒரு பிளான் தான் பண்ணிட்டாங்க. பண்ணி இந்தியாவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸும் அதே மாதிரி ஒரு ஸ்பாட்லெஸ் போலிங் சொல்லுவாங்க. அதாவது தப்பு இல்லாம எப்படி போடணுமோ அப்படி போட்டு பண்ணிட்டாங்க. 130 ஆல் அவுட் இந்தியா. ரைட்டா? ஸோ இது வந்து ஃபுல் கிரெடிட் டு தி சவுத் ஆப்பிரிக்கன் போலர்ஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதே சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங்க 9 பேர் அவுட் ஆகியிருக்கோம், 2 பேர் அவுட் ஆக முடியல. அதுக்கு காரணம் நம்ம ஃபாஸ்ட் போலர்ஸ். அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் 2 பேர் காரணம். ஒன்னு வந்து ஷர்துல் தாக்கூர், இன்னொன்னு வந்து பிரசித் கிருஷ்ணா. அதாவது 2 பேரும் வந்து டெஸ்ட் லெவல் இல்ல, ஸ்டேட்ல லஞ்சி லெவல் கூட இல்ல, ஒரு ஸ்கூல் லெவல்ல போலிங் போட்டாங்க. அவ்வளவு மட்டமா போலிங் போட்டாங்க. அதனாலதான் உதவ போட்டோம். அதுவும் இல்லாம ரன்னு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அஸ்வினாவது என்ன பண்ணாரு, விக்கெட் ஹெல்ப் இல்லைன்னு சொன்னோடனே டைட்டா போட்டு 2 ரன்ஸ் per over தான் கொடுத்தாரு. ஆனா இவங்க அப்படி இல்லை, அள்ளி வழங்கி 5.5 ரன்ஸ் கொடுத்தாங்க. இவங்க 19 ஓவர்ல 100 ரன்ஸ் கொடுத்தாங்க. ரைட்டா? ஸோ இது நம்ம போன டெஸ்ட் வந்து உதப்பட்டதுக்கு காரணம் எல்கர் அடிச்சது ஒரு சைடு வச்சுட்டு நம்ம இந்தியன் போலிங் வந்து அவ்வளவு மட்டமா இருந்தது. எஸ்பெஷலி ஷர்துல் தாக்கூர் அண்ட் பிரசித் கிருஷ்ணா 2 பேர். ஏன்னா பும்ரா எக்ஸலண்டா போட்டாரு, அண்ட் சிராஜ் ஓரளவு நல்லா போட்டாரு. அஸ்வின் சுமாரா போட்டாரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட்டா? அஸ்வின் இன்னும் பெட்டரா போட்டுருக்கலாம் நான் ஃபீல் பண்றேன். அது என்னோட பர்சனல் வியூ. பட் அவர் ரொம்ப பேடா போடல. ஸோ இப்போ வந்து செகண்ட் டெஸ்ட் என்னன்னாக்கா, இவங்க இந்தியா வந்து பேட்டிங்கை குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விக்கெட்ல உள்ளதான் விளையாட முடியும், உள்ள பேட்ஸ்மேன் கிடையாது. அபிமன்யு ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு, அவர் முன்ன பின்ன ஃபாஸ்ட் விக்கெட்ல விளையாடுனதே கிடையாது. அவரை போய் போட்டேன்னா அவர் ஒன்று 2 பால்ல அவுட் ஆயிட்டு உள்ள போடுவார். அதனால அவர் போடுறது வேஸ்ட். இவங்களாவது இப்ப இருக்கிறவங்களாவது ஏற்கனவே ஒரு 5-6 டெஸ்ட் விளையாடுருக்காங்க, எக்ஸப்ட் ஜெய்ஸ்வால் மீதி எல்லாம் விளையாடுறாங்க நல்லா. ஸோ வேற வழி கிடையாது. ஒன்லி திங் இஸ் இவங்க என்ன பண்ணணும், டிசிப்ளின்டா விளையாடணும் பேட்டிங். எஸ்பெஷலி இந்த 3 பேர், என்ன ஒன்று ஜெய்ஸ்வால், இன்னொன்று சுப்மன் கில், அடுத்தது ஷ்ரேயாஸ் ஐயர். இவங்க 3 பேர் டிசிப்ளின்டா விளையாடணும். அதாவது பாலை விட்டு விளையாட கத்துக்கணும். அதுதான் மெயின் திங். பால் அவன் வந்து எல்கர் எப்படி பாருங்க, இப்ப கொஞ்சம் அவசரம் போட்டா பாலை விட்டுவான், அந்த மாதிரி விளையாடலாம். ஆனா எல்கர் ஹெல்ப் பண்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஷர்துல் தாக்கூரும் பிரசித் கிருஷ்ணாவும். நாட் ஓன்லி எல்கர் ஹெல்ப் பண்றதோட இவனை ஹெல்ப் பண்ணாங்க பாருங்க, இந்த ஜென்சனை பண்ணாங்க. போட்டு 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 கொடுத்தாங்க. அட்ராஷியஸ். அதுதான் எனக்கு ஆறவே இல்லை.
அந்த நினைச்சாலே எனக்கு வந்து வயிறு பற்று எரியுது. அவ்வளவு மட்டமான போலிங் சார். இந்த போலிங் அந்த இடத்துலதான் இப்போ இப்படி ஒரு மோசமான போலிங் போட்டிருக்காங்கன்னா இப்போ இதுக்காக இத ரெக்டிஃபை பண்ற மாதிரி நம்மகிட்ட அடுத்த ஸ்குவாட் இருக்குமா? இப்போ அதுதான் வரேன் நாடு, அதுதான் நான் வரேன். இருங்க, ரெக்டிஃபை பண்ண மாட்டார் டிராவிட். ஓகே, ஏன்னா அவர் எப்பவுமே அதையே ரீட்டைன் பண்ற ஆளு. ஓகே, கண்டிப்பா 2 பேரையும் தூக்கணும். தூக்கலனாக்க டிராவிட் யூஸ்லெஸ் நான் சொல்லுவேன். தாக்கூர், பிரசித் கிருஷ்ணா 2 பேரையும் தூக்கணும். ஆமா ஆமா, 2 பேர் தூக்கிட்டு போலரே இல்லாம நீ விளையாட கூட பரவாயில்ல. இப்ப அதுக்கு போல ஆவேஷ்கன் கொண்டு வந்திருக்காங்க. அவர் உள்ள வந்தாருன்னா எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது அவர் வந்து நாட் அ ப்ரூவன் போலர். ஓகே ஓகே, இது வரைக்கும் டெஸ்ட்லாம் விளையாடுறது கிடையாது. அவர் வந்து என்ன 1-2 டெஸ்ட் விளையாடுறான், எனக்கு தெரியாது, அதை பத்தி ஞாபகம் இல்லை. ஆனா அவருக்கு வந்து அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரி இது கிடையாது. இவங்க என்ன பண்ணலாம், முகேஷ் குமாரை இன்க்ளூட் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ஷர்துல் தாக்கூர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா முகேஷ் குமாருக்கு வந்து பெட்டர் லைன், அவருக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி போலிங் கிடையாது பும்ரா மாதிரி. ஆனா என்ன பண்ணுவாரு, நினைச்ச இடத்துல கரெக்டா போலிங் போட்டுருவாரு. இவங்கள மாதிரி போட்டு கொடுக்க மாட்டாரு. அதனால முகேஷ் குமாரை எடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து அவுட் சைட் ஆப்ஷன் தான், அவர் ஃபீல்டு அவுட் சைட் செட் பண்ணிட்டு அவுட் சைட் ஆப்ஷன் போடக்கூடிய ஆளு. புரியுதா? அதனால முகேஷ் குமார் எடுக்கலாம். 2வது போலர் இல்ல, ஆவேஷ்கான நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே, ஸோ ஐ வுட் ராதர் ஜடேஜாவே விளையாடுவேன் நான். அஸ்வின் அண்ட் ஜடேஜா 2 ஸ்பின்னர் விளையாடுவேன். ஏன்னா இந்த அரகுற ஃபாஸ்ட் பாலர் விளையாடுறது அஸ்வின் விளையாடலாம். ஆனா இந்த இடத்துல சார் நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து அவ்வளவு ஒரு பேசி பவுன்சி விக்கெட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம 2 ஸ்பின்னரா போனோம்னா அது நமக்கு டிராபேக் ஆயிடும் மாறிடாதா? இருங்க, நீங்க 2 ஸ்பின்னரா போனா ஜடேஜா வந்து டெஃபினட்டா பர்மனன்ட் பிளேஸ்னு வச்சுக்கோங்க. ஆமா ஆமா. சோ நீங்க சொல்றபடி பார்த்தா அஸ்வினை தான் டிராப் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், அஸ்வினை டிராப் பண்றதுக்கு அஸ்வின் வந்து 20 ஓவர் கொடுத்து 40 ரன் தான் கொடுக்குறாரு. ஓகே, வேற 20 ஓவர் 100 ரன் கொடுக்குறாரு யாரு, பிரசித் கிருஷ்ணா. ஆமா, அதுக்கு நீங்க அஸ்வினை வச்சுக்கலாம். வேற பவுலிங் ஆப்ஷன் இல்லாததுனால இவங்க 15ல சரியா எடுத்துட்டு போகாததுனால இன்னொரு ஸ்பின்னர் போக வேண்டிய கட்டாயம் சொல்லலாமா சார்? அப்படிதான் நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா அரகுற ஃபாஸ்ட் பவுலருக்கு பதிலா பேசாம குட் ஸ்பின்னரே வச்சுக்கலாம். ஒருவேளை மேட்ச் வந்து 4th and 5th டேக்கு போச்சுன்னா கண்டிப்பா அஸ்வின் வந்து வில் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே ஓகே. இது என்னாச்சு, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 2.5 நாள்ல முடிஞ்சு போச்சு. அதனால வந்து அஸ்வினுக்கு வந்து ஒரு ரோலே இல்லை. 2வது அவங்க செகண்ட் இன்னிங்ஸா விளையாடல வந்து. ஓகே ஓகே. அதனால ரொம்ப இதுவா இருந்தது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க 2 ஃபாஸ்ட் பவுலர் மேல தான் மிஸ்டேக். அண்ட் கேர்லெஸ் பேட்டிங் பை இந்த 3 பேட்ஸ்மேன். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த 5 பேர் வந்து அன்ஃபிட் பிளேயர்ஸ் சொன்னேன். 3 பேட்ஸ்மேன் 2 பவுலர் சொல்லிருந்தீங்க. ஆமா ஆமா. இப்போ ஆக்சுவலா நம்ம 6 பேர் தான் விளையாடணும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி. ஸோ இதுல வந்து கிளியரா நான் வந்து என்ன விருப்பப்படுறேன்னாக்க, நான் சொல்றதா கரெக்டுன்னு வேற சொல்லுவேன். ஏன்னா திருப்பி நீங்க வந்து 2 பவுலர் கண்டிப்பா ட்ராப் பண்ணி ஆகணும். ஓகே. ஏன்னா இதுல வந்து ஒரு கிளாஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க ஒரு நாள் ஃபார்ம் பேரா போட்டா அப்படி கிடையாது. இவங்க கிளாஸ் இவ்வளவுதான். ஓகே. இதுக்கு மேல இவங்களால பெட்டரா போட முடியாது. அப்ப நம்ம 11 பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து இருக்கிறதுல தாக்கூரையும் பிரசித் கிருஷ்ணாவையும் டிராப் பண்ணிட்டு அவருக்கு பதிலா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் முகேஷ் குமாரையும் இன்னொரு ஸ்பின்னர் வந்து ஜடேஜாவையும் எடுத்துக்கலாம் அப்படின்றதான். கரெக்டா சொல்லிட்டீங்க நீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே 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 ஓகே. அது என்ன ஆகும், அது வந்து டெஃபினட்டா ஜடேஜா வந்தவொடனே பேட்டிங் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் கேட்டா ஜடேஜா முன்னாடி அனுப்பலாம் இந்த கேட்டகரி. இது பிஃபோர் ஐ மீன் கேஎல் ராகுலுக்கு அடுத்தது அனுப்பலாம். இல்ல ஈவன் கேஎல் ராகுல 2 ரன் அனுப்பிச்சுட்டு கில்ல பின்னாடி அனுப்பலாம். நாட் கில், ஸ்ரேயாஸ் ஐயரை பின்னாடி அனுப்பலாம். ஓகே ஓகே. அப்படி பண்ண. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து எப்படியும் 20-30 ரன் மேல அடிக்க மாட்டாருன்னு தோணுது. ஏன்னா அவர் இந்த பவுன்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சா அவங்க பவுன்சர் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அதையும் மீறி அடிச்சாக்கா வெல் அண்ட் குட். எஸ், நம்ம வாழ்த்துவோம். அவர் வந்து இந்த பவுன்சர் ரெக்டிஃபை எப்படி ஆறுதுன்னு கத்துட்டு வர்றாரு. ஏன்னா டிராவிட் ஏதோ பயங்கர கோச்சிங் கொடுத்துருக்கான்னு கேள்விப்பட்டேன் அவருக்கு. ஓகே. பவுன்சர் எப்படி விளாட்ணுன்ட்டு. சரி, அதை யூஸ் பண்ணி ஒழுங்கா விளாட்னாக்கா வெல் அண்ட் குட் ஃபார் இந்தியா. இல்லைன்னாக்க அவ்வளவுதான், அவர் சரக்கு அவ்வளவுதான். அவர் திருப்பி அவரை எடுத்து யூஸ் இல்லை. ஓகே சார். ஸோ இப்போ ஸ்ரேயாஸ் ஐயருக்கு மட்டுமல்ல இந்தியன் டீமுக்கே இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான. இப்போ வந்து ஜெய்ஸ்வால் ஆர் கில் ஸ்ரேயாஸ் ஐயர் 3 பேர் டிராப் பண்ண முடியாம நிலை இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள ஆள் கிடையாது, பேட்ஸ்மேன் இல்ல. ஆமா, ஒரு ரிங்கு சிங்கோ ஒரு சாய் சுதர்ஷனோ உள்ள இருந்தானாக்க கண்ணை முடி நீங்க டிராப் பண்ணிக்கலாம். கண்டிப்பா.
திஸ் இஸ் மை வியூ. ஓகே ஓகே. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வந்து அவங்க ஒன்றும் பெருசா விளையாட 2 பேட்ஸ்மேன் தான் விளையாடினாங்க. ஆமா. பவுலர்ஸ் மட்டும் நல்லா போட்டாங்க. அது ஒன்று தான். ஓகே ஓகே சார். பவுலர்ஸ் மட்டும் அருமையா போட்டாங்க. பேட்டிங் வந்து 2 பேர் தான் நல்லா விளையாடினாங்க. மீதி 9 பேர் ஃபெயில் ஆனாங்க அவங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து இந்த தடவை அவங்க கேப்டன் விளையாட போகுது இல்லையா? ஆமாங்க சார். எல்கர் விளையாடுறா. அதுக்கு பதிலா ஐ ப்ரிஃபர் நம்ம கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். ஆமா. அவர் வந்து நல்ல பிளேயரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த டெஸ்ட்ல சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு டெஸ்ட் வின் பண்ணிட்டாங்க. 2வது வந்து ஸ்ட்ராங் பேட்டிங் ஸ்ட்ராங் போலிங் வச்சிருக்காங்க. ஸோ அவரை டெஸ்ட் பண்ணலாம். ஓகே. டீகாக் விளையாடல, அதனால அவர் ஒரு இடம் காலியா இருக்காங்க. இப்போ ஓப்பனர் இல்லாம இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க சார். ஆமா, எல்கருக்கு பார்ட்னர் இல்லை, அதனால ஸ்டப்ஸை விளையாடலாம். ஓகே. விளையாடினாக்கா அவங்களும் they'll be very strong. ஓகே சார். ஓகே சார். இந்த டெஸ்ட் எப்படி போகுது, என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குன்றத தொடர்ச்சியா நம்ம பேச போறோம். ஸோ 11 எப்படி இருக்கும் அப்படின்றத பகிர்ந்துட்டு இருக்கு. நன்றி சார், மிக்க நன்றி. இல்லை சார், இப்போ வந்து ஒரு விஷயம் இல்லை, கிரிக்கெட் வந்து குளோரியஸ் அன்சர்டன் கேம் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அப்புறம் என்னன்னா இப்போ வந்து இதே ஷர்துல் தாக்கூர் போட்டு 7 விக்கெட் எடுக்கலாம். ஆமா. ஆனா அது வந்து பேட்ஸ்மேனோட மிஸ்டேக்கா இருக்கும். அந்த பர்టిక్యులர் டேவா இருக்கும். நம்ம இவர் கூட பார்த்தோம். இல்ல, பேட்ஸ்மேனோட மிஸ்டேக்கா இருக்கும். ஆமா ஆமா. இவர் வந்து நம்ம நல்லா பார்த்தது, இவருக்கு ஸ்கில் இல்ல. ஒரு ஒன்டேல 7 விக்கெட் எடுத்து நம்ம பார்த்தோம் சார். அன்னைக்கு மட்டும் தான் அவர். ஆமா ஆமா. அதான் அது வந்து சில பேருக்கு நிறைய மச்சம்பாங்க, லக்கும்பாங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது இருக்கும். பட் நான் என்ன சொல்றேன்னா, கன்சிஸ்டன்டா நீங்க எடுக்கணும் விக்கெட். அதாவது உனக்கு வந்து போலிங் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நீங்க விக்கெட் எடுக்காட்ட கூட ஐயோ பாவம் பேட் லக்னு சொல்லுவோம். ஆமா. கெப்பாசிட்டியே இல்லைனாக்கா அப்புறம் நீங்க விக்கெட் எடுக்கலனாக்கா அவ்வளவுதான், ஒரு டிராப் பண்ணு தான் சொல்லுவோம். ரைட் சார்.